ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த சேனலில் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அடுத்தது மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு சீரகம் பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில். இதெல்லாம் ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அதை கடைஞ்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அகைன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் அகைன் ஒரு 2 விசில் விட்டு அதையும் எடுத்து இது மாதிரி கடைஞ்சி வச்சுக்கோங்க தனியாக. அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் ஊற்றி இதில் என்ன தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, பூண்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம், இதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். நீங்கள் அவ்வளோதான் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பு கீரை எல்லாம் கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் புளியும் நம்ம கரைச்சி வச்சு ஊற்றிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இப்போது இந்த வானலில் ஊற்றிக்கோங்க தாளிப்பில். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.